அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனையே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளோட மகரம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகரம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், அந்த சவால்கள்ல இருந்து இவங்க விடுபடுறதுக்கான வழிகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. உங்கள் மனசில் குழப்பம் இருந்தாலோ அல்லது எப்போது நல்ல மாற்றம் வரும் என்ற கேள்வி இருந்தாலோ அதற்கான பதிலை தேடித்தான் இங்க நீங்க வந்திருக்கீங்க. இரவு பகல் பார்க்காம குடும்பத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் கடினமாக நீங்க உழைக்கிறீங்க. ஆனா உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம பலன் தள்ளி போய்கிட்டே இருக்குது. யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்தும் குடும்பத்துல தீராத குழப்பம், உறவுகளுக்குள்ள சரியான புரிதல் இல்லாம நிம்மதி இல்லாத சூழல்ல நீங்க தவிக்கிறீங்களா? உங்க கேள்விகளுக்கும் கண்ணீருக்கும் இந்த பதிவுல பதில் இருக்குதுங்க. மகர ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. அவரு கர்மகாரகன். முந்தைய ஜென்மம் மற்றும் இந்த ஜென்ம செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அவர் கொடுப்பாருங்க. அவர் கண்டிப்பா வாத்தியார் மாதிரி கடினமான பாடங்களை கொடுப்பாரு. அந்த பாடங்கள் உங்களை பக்குவப்படுத்துங்க. மற்ற ராசிகளை விட உங்க வாழ்க்கை பாதை தனித்துவமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க. குடும்பத்துல குழப்பம், உறவுகளுக்குள்ள பிணைப்பில்லாம இருக்கிறது, உழைப்புக்கு அங்கீகாரம் தாமதமா கிடைக்கிறது, தனிமையான விரக்தியான நிலைமைக்கு தள்ளப்படுறது போன்ற சவால்களுக்கு காரணம் சனி பகவானுடைய ஆளுமைதாங்க. சனி பகவான் சவால்களை மட்டும் கொடுக்கறதில்ல, அந்த சவால்களை ஜெயிப்பதற்கான ஆயுதங்களையும் உங்களுக்குள்ள குணங்களாக கொடுக்கிறாரு. மேச ராசியினர் அவசரப்பட்டு செயல்படும் போது நீங்க பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயல்படுறீங்க. வாழ்க்கை ஒரு மராத்தான் மாதிரி. இதுல நிதானமா ஓடுறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அந்த நிதானம்தான் உங்க பலமா இருக்கு. நீங்க சிறந்த உழைப்பாளி, சேமிப்பாளர். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. இலக்கை அடையிற வரைக்கும் நிலைத்து நிற்பீங்க. சின்ன அவமானத்துக்காகவோ பிரச்சனைக்காகவோ நீங்க துவண்டு போக மாட்டீங்க. சகிப்புத்தன்மையும் விடாமுயற்சியும் உங்க பலமா இருக்குங்க. வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைத்து வெற்றிகளையும் ஆசிர்வாதங்களையும் பெறுவதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக வழிகளை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வெறும் பரிகாரம் இல்லைங்க, வாழ்க்கை பாதைய சீரமைக்கக்கூடிய கருவியாயிருக்கு. காலத்தின் கடவுளான கால பைரவருக்கு தடைகளை தூக்கி எறியும் சக்தி இருக்குதுங்க. அந்த சக்தியை பெற 3 வழிகள் இருக்குதுங்க. கால பைரவர் வழிபாடு, பைரவரின் வாகனமான நாய்களுக்கு சேவை செய்யறது, ஐயப்பனுக்கான சபரிமலை யாத்திரை தாங்க அந்த வழிபாடு. கால பைரவர் சனி பகவானின் குருங்க. குருவின் பேச்சை சீடன் கேட்கறது போல பைரவரை வழிபட்டா சனியின் தாக்கம் குறைஞ்சு நன்மைகள் பெருகுங்க. மாசம் வர தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல கால பைரவரை வழிபடுறது விசேஷங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல இருக்கிற பைரவர் சன்னதியில வழிபடலாம். சென்னையில புளிச்சல்லூரிலும் செங்கல்பட்டு பக்கத்துல திருவடிசூழிலும் வழிபடலாம். தர்மபுரியில இருக்கிற அதியமான் கோட்டை காலபைரவ ஸ்தலத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு வாங்க. திண்டுக்கல் தாடிக்கொம்புல இருக்கிற
ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் எல்லாமே நீங்கி போயிடும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. பைரவரோட வாகனமான நாய்களை கடவுளா பாவித்து வழிபாடு செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். தெருவில் இருக்கிற ஆதரவில்லாத நாய்களுக்கு டெய்லி ஒரு பிஸ்கட்டோ இல்ல ஒரு கைப்பிடி சாதமோ வைங்க. அதுங்க கிட்ட அன்பு காட்டுங்க. ஒருபோதும் எந்த நாயையும் நீங்க அடிச்சிடாதீங்க. நீங்க நாய்க்கு செய்யற சேவை பைரவருக்கு செய்யற சேவை மாதிரி. பைரவர் வந்து சனி பகவான் கிட்ட சொல்லி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வினைகளை குறைக்க செய்வாருங்க. மகாஜோதி உங்க ராசியான மகரத்துல தான் தரிசனம் வருது. அதனால உங்களுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஆன்மீக பந்தம் இருக்கு. ஐயப்பன் உங்க ராசியோட குலதெய்வம் மாதிரிங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 படிகளை மிதிச்சு ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. அந்த 48 நாள் விரதம் ஒரு தவம். அது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தும் ஆன்மீக பயிற்சிங்க. அந்த பயணம் உடல் மனம் ஆன்மா மூளையையும் சுத்தப்படுத்தி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெய்வீக மாற்றத்தை கொண்டு வருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் சாபம் கிடையாது. அது இறைவன் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையோட அடையாளம். பொறுப்பா நேர்மையா இருக்கிறவங்க கிட்டத்தான் கடினமான பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயிச்சு வெளியில வர முடியும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியுதுங்க. இறைவன் உங்ககிட்ட சுமைகளை கொடுக்கறதுக்காக உங்களால மட்டும்தான் அதை தாங்க முடியும்னு அவருக்கு தெரியும். சவால்கள் உங்களை செதுக்கிற உளிங்க. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வரங்க. மனசை தளர விடாதீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மார்ச் 15ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால இத்தனை நாட்களாக 7.5 சனியால இழந்தது அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைச்சிரும். குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால குரு பெயர்ச்சி பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும். சுக்கிர பயிற்சியால உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ராகு கேது பயிற்சியால உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாயிரும். பிசினஸ்ல இருந்த தடைகள் நீங்கி போயிரும். 5 வருட கிரகங்களின் சேர்க்கையால வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வருங்க. பிடித்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட் கேஸ் சாதகமா முடியும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடியும். வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு கிடைக்கும். தொழில லாபம் அதிகமா கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே வரும். ராகு கேதுவால செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கை துணை இல்லாதவங்களுக்கு மறு வாழ்க்கை அமையும். உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி போறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க.
வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. சோதனைகளை தகர்த்தெறியும் திறன் கொண்ட மகரம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் எதிலும் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை தருங்க. பண வரத்து உங்களுக்கு உண்டாக போகுது. வேற்றுமொழி பேசும் நபர்களால நன்மைகள் உண்டாகும். புத்தி சாதுரியத்தால எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது போல் மற்றவர்கள் நடந்து கொள்வதால் டென்ஷன் ஏற்படலாம். குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. மனசுல துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். தொழில்ல புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல வேகம் காட்டுவீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி செல்றது நல்லது. கலைஞர்கள் கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவு விடாம பார்த்து கொள்றது நல்லது. தொழில்ல போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காம இழுப்பறி நிலை நீடிக்கும். பொருளாதாரத்திலும் தடைகள் உண்டாகும். தேவையற்ற இடமாற்றத்தால உடல்நல பாதிப்படையும். சேமிப்புகள் குறையும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களின் ஆதரவை பெற முடியும். பேச்சுல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் தடைகள் நிலவும் என்பதால எதையும் முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்கள்ல சந்தேகம் நீக்கி படிப்பதும் முன்னேற்றத்துக்கு உதவுங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க.
அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்யறதுல கவனம் தேவை. பணவரத்து தாமதப்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த மாதம் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமா இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மன சஞ்சலம் ஏற்படுத்தும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவுகளும் இருக்கும். எதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. தைரியமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் நட்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை மருத்துவ செலவு உண்டாகலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை என்று போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. வீடு வாங்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. அமைதி காப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க. குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க. கோர்ட் கேஸ் வழக்குகள்ல பொறுமையா இருக்கணுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. எதிர்பாராத பணவரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் விலகுங்க. மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லதுங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கணவரிடம் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மகரம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க அம்மனை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. ஜோதிட கணிப்புகள் வழிபாடுகளை தாண்டி நடைமுறையில பின்பற்ற வேண்டிய விஷயங்களை பின்பற்றுங்க. எது உண்மையான நல்லதோ அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு
உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.